Hi, welcome to Devika Alangovan channel. ரொம்ப நாளைக்கு அப்புறமா லாங் வீடியோல உங்களை பார்க்கறதுல நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லாங் வீடியோஸ் என்னால இப்பெல்லாம் ரெகுலரா போட முடியல. நிறைய பேரோட கேள்வியா இருக்கிறது டெய்லி மிஸ் பண்றோம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே தொடர்ந்து போடணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் என்னால சில வேலையினால போட முடியல. இனிமேலாவது ரெகுலரா போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட லைஃப்ல ஆக்சுவலா இந்த விஷயத்த நான் ரெகுலரா ஃபாலோ பண்றேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சில டைம்ல எங்கிட்ட அடிக்கடி மெசேஜ்ல கேட்குற ஒரு விஷயம், அக்கா வீட்லயே இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நான் வீட்டுல இருந்து வெளியில வேலைக்கு போறது கிடையாது, என்னால என்னோட லைஃபை ஹாப்பியா வச்சுக்கவே முடியல, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், எனக்கு என்ன பண்றதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க கேட்குற நிறைய விஷயங்கள் என்னோட லைஃபோட நிறைய தடவை நான் என்னால ரிலேட் பண்ணிக்க முடியும். என்னோட லைஃப்ல நான் ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க, சில பேர் வேலைக்கு போறவங்க இருப்பாங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முக்கியமா என்னால வெளியில போய் வேலைக்கு போக முடியல, என்னால எதுவும் ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னு உங்களை நீங்களே ரொம்ப டிப்ரெஷன்ல வச்சிருப்பீங்கல்ல, அவங்களுக்காக தான் இந்த வீடியோன்னு கண்டிப்பா சொல்லுவேன். ஆல்ரெடி நான் வீடியோல சொல்லியிருக்கேன், எந்த அளவுக்கு வெளியில போய் ஒருத்தங்க சம்பாரிச்சு அவங்களோட வீட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அதை விட பெரிய விஷயம் வீட்டுல இருந்துகிட்டு நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம வீட்டுல இருக்கவங்க வெளியில போய் நிம்மதியா சம்பாரிச்சு கொண்டு கொடுக்க முடியுது. அதனால எப்பவுமே அதை பத்தி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நம்மளால எதுவுமே சம்பாதிக்க முடியலையே அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்றத நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் லேடிஸ் சம்பாதிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம எப்பவுமே நமக்குன்னு இல்லை, நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா கூட கண்டிப்பா காசு தேவைப்படும். அப்போ கண்டிப்பா நம்ம ஏர்ன் பண்ணணும். லேடிஸ் வீட்டுல இருக்கணும் அப்படிலாம் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். வீட்டுல இருந்தாலும் கண்டிப்பா சம்பாதிக்கணும் அப்படின்றதுதான் எப்பவுமே நான் யோசிக்கிற விஷயமா இருக்கும். ஆனா சில பேரோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, குழந்தைங்க இருப்பாங்க, பார்த்துக்க ஆள் இருக்க மாட்டாங்க, விட்டுட்டு வெளியில போக முடியாது, வீட்டுல இருந்து என்ன மாதிரியான வேலை பண்றதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி இருக்கவங்க நம்மளால வேலை செய்ய முடியல, நம்ம படிச்சிருக்கோம் பட் நம்ம வீட்டுல இப்படியே இருக்கோம் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பீங்க. நானுமே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தேன். என்னால வெளியில போய் வேலைக்கு போறதை தாண்டி எனக்கு ஷூட்டிங் போனேன் அப்படின்னா நிறைய சம்பளம் கிடைக்கும். அதை தாண்டி என் பசங்களை விட்டுட்டு வரமே அப்படின்றது எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சு. அதனால கொஞ்ச நாள் நான் ஷூட் எல்லாம் போகாம வீட்டுல இருந்தேன். பட் அப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஏன்னா நான் சம்பாரிச்சிட்டு இருந்தேன், திடீர்னு நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துச்சு. நான் என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரிலீவ் பண்ணேன், நான் எப்படி நான் ஹாப்பியா வச்சுக்கிட்டேன் அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் ஷேர் பண்றேன். நான் எனக்கு இதுதான் சரி அப்படியெல்லாம் யாருக்குமே சொல்ல மாட்டேன். என்னோட லைஃப்ல இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. பட் இதை கேட்கும் போது உங்களுக்கு இது சரின்னு பட்டுச்சுன்னா நீங்க உங்களோட லைஃப்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்னோட வீட்டை நான் எப்போ ரொம்ப நீட்டா வச்சுக்க ஆரம்பிச்சனோ கண்டிப்பா நான் அப்போ ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லுவேன். வீட்டை கிளீனா வச்சுக்கிட்டா ஹாப்பியா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட லைஃப்ல அப்படிதான் நடந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. முன்னாடி லேட்டா எந்திரிப்பேன், ரொம்ப லேட்டாலாம் எந்திரிச்ச நாள்லாம் நிறைய இருக்கு. பட் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிக்கிறேன். சீக்கிரமா எந்திரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட நிறைய வேலை, நிறைய ப்ரெஷர் இப்படி ஓடிக்கிட்டே இருப்பேன். பட் நான் எப்போ நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நான் என்னோட வீட்டை நான் ரொம்ப நீட்டா வச்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். நீட்டா அப்படின்னா 24/7 என்னோட வீட்டை நான் தொடச்சிக்கிட்டே எல்லாம் இருக்க மாட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது என்ன அப்படின்றத நான் கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லேடிஸ் இதெல்லாம் பண்ணியே தான் ஆகணுமா அப்படிலாம் சில பேருக்கு தோணலாம். பட் அப்படி கம்பல்ஷன்லாம் ஒண்ணுமே கிடையாது. லேடிஸ் தான் பண்ணணும், ஜென்ஸ் தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். எனக்கு அது இன்னும் பாசிட்டிவான வைப் கொடுத்துச்சு, அவ்வளவுதான். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே இந்த புது வீட்டுக்கு என்னோட சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே என்னோட லைஃப்ல நான் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். எந்த மாதிரியான விஷயங்கள் என்னோட லைஃப்ல நான் பண்ணிட்டு இருந்தேனோ அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இவ்வளவு நாள் என்னோட லைஃப்ல என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கிறது பாத்தீங்கன்னா, என்னோட வீட்டுல நான் காலையில எந்திரிக்கிறது அந்த வீட்டுல இருக்கும் போதும் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் அதை தாண்டி என்னோட சொந்த வீட்டுல எந்திரிக்கும் போது நான் யாருக்கும் பயந்து எந்திரிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஐயோ நம்ம வீட்டு வாசல்ல விளக்கேத்துனா யாராவது நம்ம கிட்ட பேசாம போயிடுவாங்களோ அப்படின்ற தாட்டெல்லாம் எதுவுமே இருக்காது. இது ஏன் வீடு, என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நான் இந்த வீட்டுக்கு வரும்போதே அதை எடுத்துட்டு தான் வந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா
நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதெல்லாம் நான் பண்ணிக்க ஆரம்பிச்ச விஷயம் வந்து காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது. எப்பவுமே உங்ககிட்ட நான் சொல்றது அதுதான். காலையில எப்பவுமே சீக்கிரமா எந்திரிச்சு பழகுங்க. அது உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா உண்டாக்கும். நீங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கீங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அக்கா நான் ரொம்ப கவலையில இருந்தேன். ரொம்ப வந்து டிப்ரெஷன்ல இருந்தேன். பட் நான் இப்பல்லாம் உங்கள பார்த்து காலையில எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏதோ தெரியல. நான் எதுவுமே பண்ணலக்கா. வீட்ல தான் இருக்கேன். ஆனா என் மனசு ஏதோ நிம்மதியா இருக்கு. கண்டிப்பா என் லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா வந்திருக்கும் அதை கேட்கும்போது. எப்பவுமே நம்மளை சுத்தி ஒரு நம்மளே வந்து ஒரு பாசிட்டிவான வைபை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்ல எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து இல்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனையை நம்ம கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்ம கண்டிப்பா வந்து கொடுக்கும். அதுக்கு நான் வந்து என்ன பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது முதல் விஷயம். காலையில எந்திரிச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு காலையில வந்து பாத்தீங்கன்னா வாசல் கதவு திறந்து வச்சு பயமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் என் கூட காலையில 4 மணிக்கு நான் எந்திரிக்கும் போது எந்திரிச்சிருவாரு. ஒரு 6:10 அந்த மாதிரி, சாரி 4:10 அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல கண்டிப்பா ஒரு கோலம் வந்து கண்டிப்பா வந்து போட்டுருவேன். கோலம் போட்டுட்டு வெள்ளி செவ்வாயில வாசப்படியில வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு வந்து வைப்பேன். முடிஞ்சதுன்னா 2 எலுமிச்சம்பழம் வாசல்ல வந்து கட் பண்ணி வைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு உங்களோட வீட்டுல இருக்கவங்களுக்கும் சரி உங்களுக்குமே சரி ஒரு பாசிட்டிவான வைப் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து அது இருக்கும். காலையில எந்திரிச்சு என்னோட வீட்டுல நான் அப்படி வாசல்ல கோலம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு என் வீட்டுல ஒரே ஒரு விளக்கேத்தி இந்த வாசப்படியில 2 விளக்கேத்திட்டு இந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் வந்து உட்காருவேன். அந்த காலையில காத்து என் மேல படும்போது எனக்கு அப்படி வந்து இருக்கும். பழைய வீட்டுல இருக்கும்போது ஜன்னல் கதை வந்து ஓப்பன் பண்ணி அந்த சோஃபால வந்து உட்காருவேன். வீடு எப்படி இருக்குன்னா ரொம்ப காம்பாக்டான வீடு தான் அது. பட் வந்து வெளியிலலாம் வந்து தெரியாது. இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த ஆப்போசிட் கொஞ்சம் காலி இடம் மட்டும் தெரியும், அவ்வளவுதான். பட் இங்க வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கிறதுனால காலைல ஒரு 10 நிமிஷம் உட்காரும் போது எனக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா வந்து இருக்கும். அன்னைக்கு டே வந்து இல்ல இன்னைக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, நேத்து நம்ம என் லைஃப்ல என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும் எனக்கு காலையில எந்திரிக்கிறது. வாசல்ல கோலம் போடுறதுனாலாம் ரொம்ப ஹாப்பியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து அப்படிதான் இருந்துச்சு. நீங்க காலைல எந்திரிச்சு உங்களோட வீட்டு வாசல்ல ஒரு சின்னதா ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு ஒரு உருளி இருந்துச்சுன்னா உருளியில அழகா பூ மட்டும் வச்சு வீட்டு வாசப்படில ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு இல்லைன்னா 2 சைட்லயும் ஒரு சாமந்தி பூல கொஞ்சமா ஒரு குங்குமம் வச்சு 2 சைட்லயும் வச்சு பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஏதோ ஒரு 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 சின்னதா ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். ஏன்னா வீட்டுல இருக்கவங்க அதிகபட்சம் அவங்களோட பெரிய சந்தோஷமா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டை நல்லபடியா பாத்துக்கணும், நம்மளை சுத்தி இருக்கவங்கள நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு நிறையவே வந்து யோசிப்போம். பட் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நான் வந்து ரொட்டீனா ஒரு வேலையை நான் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னும் போது நமக்கே வந்து ஒரு ஸ்டேஜ்ல பயங்கர ஸ்ட்ரெஸ் வந்து ஆயிடும். நான் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும்போதுலாம் நான் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுல என்னோட லைஃப்ல நான் இதை ரெகுலரா வந்து ஃபாலோ பண்றேன். அக்கா என்னால ரொம்ப காலையெல்லாம் எந்திரிக்க முடியாது அப்படின்னா ஒரு 6 மணிக்கு எந்திரிங்க. எப்படியும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், உங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பணும். காலைல எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் குளிச்சிருங்க. குளிச்சு முடிச்சுட்டு அடுத்த வேலையா பண்றது வீட்டு வாசல்ல சின்னதா ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு ஒரு 2 சைட்லயும் கண்டிப்பா வீட்டு வாசல்ல ஒரே ஒரு சாமந்தி பூல கொஞ்சமா வந்து குங்குமம் வச்சு 2 சைட்லயும் வச்சு பாருங்க. அது இன்னும் ஒரு பாசிட்டிவான ஃபீல் வந்து கொடுக்கும். எனக்கு வந்து என்னோட வீட்டுல நான் அதான் பண்ணியிருந்தேன். எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து வீட்டுல வந்து பண்ணேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வாசல்ல வந்து இந்த மாதிரி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எலுமிச்சம்பழம்லாம் வந்து கட் பண்ணி வச்சு உருளி வந்து வைப்பேன். அது பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் தோணுச்சு வாசல்ல வந்து டெய்லி காலையில விளக்கு ஏத்துவேன். அப்போ வந்து சரி எதைய மாட விளக்கா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல, இந்த சைட்ல 2 மாட விளக்கு வைக்க கூடாது அப்படின்னு தோணுச்சு. சின்னதா வந்து மாட விளக்கு வந்து வாங்கி வச்சேன். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல்ல ஏதாவது ஒரு செடி மாதிரி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு வந்து தோணுச்சு. ஏன்னா இந்த இடத்துல உட்காந்து இப்படி பார்க்கும்போது ஏதோ ஏதோ வெறுமையா இருக்க மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அதனால அப்படி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து தோணுச்சு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ் வந்து கொடுக்குது. இது எத்தனை பேர் நம்புவீங்கன்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியல. ஆனா வந்து கண்டிப்பா அதுதான் உண்மை அப்படின்னு வந்து சொல்லுவேன். சின்ன சின்ன விஷயம் தான். காலையில எந்திரிச்சு ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ண மாதிரி இருக்கும். காலைல எந்திரிச்சிட்டோம், அன்னைக்கு டே வந்து நான் ரொம்ப வீட்டுல விளக்கேத்திட்டு வீட்டுல ஒரு சாம்பிராணி போட்டு விட்டுட்டு காலையில அன்னைக்கு டே வந்து நான் ரொம்ப ஸ்பெஷலா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ற ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்கும். காலையில எப்படி பண்றனோ அதே மாதிரி சாயங்காலம் கண்டிப்பா என் வீட்டுல என்ன வேலை எப்படி இருந்தாலும் ஷார்ப்பா 4:30 மணி ஆச்சு அப்படின்னா என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, அக்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்றவங்களுக்கு நான் சொல்ற பேசிக்கான விஷயம் இதுவா தான் இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது நான் பண்ற விஷயம் இதுதான்.
இது வந்து என்னோட லைஃப்ல இப்போ ஒரு ரொட்டீனாவே வந்து மாறிடுச்சுன்னே கண்டிப்பா வந்து சொல்லுவேன். 4:30 மணி ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான் க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா என்னதான் வீடு க்ளீன் பண்ணி வச்சாலும் மறுபடியும் குப்பை வரும், மறுபடியும் பசங்க அழுக்கு பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. காலையில ஒரு 11:30 மணிக்கு வீடெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு பெட்ரூம்குள்ள போனேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப ஹாலுக்கு வர வேலைலாம் இருக்காது. அவ்வளவுதான். அங்க போனேன்னா அவர் தான் கொரியர் அண்ணா வந்து 1 மணிக்கு வருவாரு. பார்சல் எடுத்து குடுத்துட்டு திரும்ப பெட்ரூம்க்கே வந்து போயிடுவேன். திரும்ப நான் 4 மணிக்கு தான் வெளில 4:30 மணிக்கு தான் வந்து வருவேன். 4:30 மணிக்கு வரும்போது என்னோட வீடு ஹால் எல்லாம் நீட்டா இருக்கும். பட் பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரதன் இருக்கிறதுனால பெட்ஷீட் எல்லாம் கலைச்சு போட்டு வச்சிருப்பான். எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பெட் ஃபுல்லா நீட் பண்ணி அந்த ரூமை ஃபுல்லா பெருக்கி நீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஹால், அதுக்கப்புறம் கிச்சனு, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே வந்து முடிச்சிடுவேன் சாயங்காலத்துல. பாத்திரம் ஏதாவது கம்மியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவேன். இல்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா சும்மா கிச்சனை மட்டும் லேசா தொடச்சி விட்டுட்டு இந்த சோஃபால தேவையில்லாத திங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கிளீன் பண்ணி வீடெல்லாம் நீட் பண்ணிட்டு மறுபடியும் சாயங்காலத்துல நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு பவுடர் அடிச்சு ஒரு சின்னதா பொட்டு மட்டும் வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிட்டு வாசல்ல வந்து தண்ணி எல்லாம் தெளிச்சு கோலம் மட்டும் போட்டுட்டு என்னோட வாசல்ல 2 செடி வச்சிருக்கேன், குட்டி செடிங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி விட்டுட்டு மாடியில இருக்க செடிக்கெல்லாம் தண்ணி விடுவேன். தண்ணி எல்லாம் விட்டு முடிச்சுட்டு அடுத்தது வீட்டுல பூஜை ரூம்ல வந்து பெருமாள் ஸ்லோகம் ஒண்ணு வந்து ஓடிட்டே இருக்கும், சுப்ரபாதம். அதை போட்டு விட்டுட்டு வீட்டுல விளக்கேத்தி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அமைதியா சாமி கிட்ட நடந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லுவேன். இல்லைன்னா வந்து ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா சண்டை போடுவேன், ஏன் எனக்கு இது கிடைக்கலன்னு கேட்பேன். என்னோட எல்லா கஷ்டத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் அந்த அந்த இடத்துல உட்காந்து சொல்லிட்டு அப்படியே வந்து வீட்டுல சாம்பிராணி போட்டு விடுவேன். டெய்லி வந்து கொட்டாங்குச்சி வச்செல்லாம் சாம்பிராணி போட டைம் இருக்காது. வீட்டுல கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சு சாம்பிராணி தூபம் போட்டு விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா வந்து உட்காருவேன். எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன். என்னோட லைஃப்ல நிஜமாவே இந்த விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் என்னோட லைஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்னைக்கு டே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். நான் வேலைக்கு போயிட்டு வெளியில நிறைய பேர் பார்த்துட்டு இப்போ எனக்கு இருக்கிறது இந்த 4 செவரு மட்டும்தான். இந்த வீட்டை நான் எந்த அளவுக்கு அழகா எந்த அளவுக்கு நீட்டா வச்சுக்கிறேனோ அது எனக்கு இன்னும் ரொம்ப பாசிட்டிவிட்டி வந்து கொடுக்குது. ரொம்ப ஹாப்பியா வந்திருக்கு. சாயங்காலம் 6 மணிக்கு என் ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள வரும்போது அந்த சுப்ரபாதம் ஓடிட்டு வீட்டு 2 வாசல்லையும் வந்து விளக்கி வச்சிருப்பேன். வீட்டுல விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கோம். என்னோட வீட்டுல சாம்பிராணி தூபம்லாம் வந்து போட்டிருக்கோம். அப்படியே வீடியோ வந்து பளிச்சு நீட்டா இருக்கும். அது பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஹாப்பினஸ். அது நான் சம்பாதிக்கும் போது இருந்ததை தாண்டி எனக்கு அது வீட்டில் இருக்கும்போது நான் என் வீட்டை ரொம்ப நீட்டா ரொம்ப வச்சுக்கும் போது எனக்கு அது இன்னும் ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்குது. அது எனக்கு வார்த்தையா எப்படி சொல்றதெல்லாம் வந்து தெரியல. அதுதான் வந்து உண்மை. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாளாவது இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சோஃபால வந்து துணியை போடுறது நாளைக்கு மடிச்சுக்கலாம், நாளை மறுநாள் மடிச்சுக்கலாம்லாம் எப்பவுமே வந்து விடாதீங்க. ஏன் அப்படின்னா அப்பப்ப கையோட எடுத்துட்டு வரீங்களா, அதை மடிச்சு கஷ்டமா தான் இருக்கும். பட் அது நீங்க மடிச்சு எடுத்து ஒரு இடத்துல நீங்க அடுக்கி வச்சிட்டீங்க அப்படின்னும் போது அது அதுக்கான இடத்துல வந்து இருக்கும். அப்ப வீடு பாக்குறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி நீட்டா இருக்கும். அந்த நீங்க வீட்டை நீட்டா எப்ப வச்சுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே உங்க வீட்டுல ஏதோ ஒரு பாசிட்டிவ் இருக்கு அப்படின்றத உங்களுக்கே ஒரு ஒரு மாதிரி நல்ல வைப் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்டா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான டைம் வந்து எடுத்துக்கிறாங்க, வெளியில போறாங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. பட் நமக்காக நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கும். அந்த வீடு எப்பவுமே வந்து குப்பையாவோ நம்ம டிவி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருள் வந்து வச்சுக்கிட்டே இருப்போம். நான் எங்க வீட்டுல அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். இப்போ வந்து ரீசெண்டா ஒரு 6 மாசமா வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீடு அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, கிளீனா இருக்கும். அந்த டேபிள் மேல எந்த திங்ஸும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிட்டு முன்னாடி துணியெல்லாம் போட்டு வச்சிருப்பேன். இப்போ துணியெல்லாம் எதுவுமே கிடையாது. டிவி கீழே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், சோஃபா இருக்கும், ஒரு சேரு. அந்த ஹால்ல எதுவுமே வந்து தேவையில்லாத பொருளா வைக்கிறது இல்லை. அதே மாதிரி கண்டிப்பா வாரத்துல ஒரு நாள் என்னோட ஃப்ரிட்ஜை வந்து நான் ஃபுல்லா வந்து கிளீன் வந்து பண்ணிடுவேன். நீங்க வாரம் உங்களோட ஃப்ரிட்ஜை வந்து கிளீன் பண்ணீங்க அப்படின்னா ஏன்னா சில பேர்லாம் 2 மாசம் 3 மாசம் எல்லாம் கிளீன் பண்ணாம இருப்பாங்க. நான்லாம் 6 மாசம் வரைக்கும் எல்லாம் கிளீன் பண்ணாம வச்சிருந்த நாள்லாம் வந்துருக்கு. பட் நம்மளோட ஃப்ரிட்ஜை நம்ம ரொம்ப கிளீன் பண்ணி அடிக்கடி நீட்டா வந்து வச்சுக்கும் போது அதை ஓப்பன் பண்ணும் போதே நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஒரு பொருள் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து அது இன்னும் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு அது பர்சனலாவே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கெல்லாம் டைமே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டைம் வந்து இருக்கும். டைம் இல்லாமலாம் கண்டிப்பா இருக்காது.
அந்த ஃப்ரிட்ஜில் அந்த கண்டெய்னர்லாம் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஒரு ½ hour to 20 minutes to ½ hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அதுக்காக பிளான் பண்ணுங்க. மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இது பொங்கி இருந்துச்சு அப்படின்னா அப்போவே துணி வச்சு அதை நீட்டாக வந்து தொடச்சிடுங்க. அப்புறமா பண்ணிக்கலான்னு விடாதீங்க. உங்கள் நான் என் ஃப்ரிட்ஜை எப்போ நீட்டாக வச்சுக்க ஆரம்பிச்சனோ அதுலேருந்து அந்த ஃப்ரிட்ஜை திறக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா முன்னாடிலாம் யாராவது வந்து என் ஃப்ரிட்ஜை திறக்க போகிறாங்க அப்படின்னா ரொம்ப கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணுவேன். ஐயோ ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு. இந்த மாதிரி என்னோட வீட்டை நான் ரொம்ப நீட்டாக வச்சுக்க வந்து ட்ரை பண்ணேன். என்னோட உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் தான் நமக்கு வந்து 2 பெட்ரூமு. ஒரு பெட்ரூம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், இன்னொரு பெட்ரூம் வந்து பொட்டிக்காக வந்து யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி எல்லாம் அடுக்கி இருக்கும், கீழே ஃபுல்லாக கவர் இருக்கும், இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. பட் அது எல்லாமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ண வந்து ஆரம்பித்தேன். என்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களோட வீட்டில் பசங்க வந்து புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க அப்படின்னா நம்ம வந்து பசங்களை சொல்லுவோம், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வை. ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம பசங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஒழுங்கா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து பசங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லலாம், நீ ஏன் இதை பண்ண அப்படின்னு வந்து கேட்கலாம். என்னோட வீட்டுல பசங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா தேவேஷ் வந்து பேக் எடுத்து அந்த இடத்துல தான் வைக்கணும். புக்ஸ் எல்லாம் அந்த இடத்துல தான் வந்து இருக்கணும். உன்னோட திங்ஸ் இது, உன்னோட இடம் இது, இதை நீ நீட்டா வச்சுக்கோ அப்படின்னு நம்ம பசங்களுக்கு வந்து சொல்றோம் அப்படின்னா நம்ம முதல்ல நம்ம வீட்டை வந்து நீட்டா வந்து வச்சுக்கணும். தேவேஷ் காலைல 6:15 வரும்போதே சொல்லுவான், சிலம்பம் கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போதே சொல்லுவான்மா வீடு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அது எனக்கு என்னமோ ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் என்னோட லைஃப்ல என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம என்ன ரொம்ப ஹாப்பியா வந்து வைக்குதுன்னு நான் முழுசா வந்து நம்புறேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட நம்ம வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றது, நான் என்னோட பசங்க வந்து சின்னதா இருக்கும் போதெல்லாம் என் பசங்களை நான் சரியா பாத்துக்கலையோன்னு எனக்கு இப்போ ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஏன் அப்படின்னா ஏதோ பசங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன், ஏதோ ஹஸ்பண்டுக்கு சமைச்சு கொடுப்பேன், வேலை முடிஞ்சுதா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிடுவேன். அடுத்தவங்க பிரச்சனையை என் பிரச்சனையை இழுத்து போட்டு ஒரு விஷயத்தையும் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ என் பசங்கள்லாம் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ என் பசங்கள்லாம் ஒரு விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. பட் இப்போ வந்து யோசிக்கிறேன், என் பசங்களை உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது தோணுது, என் பசங்களை நான் இன்னும் நல்லா பார்த்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. என் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனோ அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸ்ரதனோட நிறைய வீடியோஸ் போடுங்க, தேவேஷோட வீடியோஸ் வந்து போடுங்க. ஏன்னா எங்களால் வந்து உங்களோட வந்து கனெக்ட் ஆக முடியுது அப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அது உண்மைதான். பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பசங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் அந்த பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க லைஃப் படிக்க போகிறாங்க. இப்போவே தேவேஷ் எல்லாம் எங்களோட இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. காலையில் ஒரு 1 hour இருப்பான், ஈவினிங் ஒரு 2 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான், தூங்கிடுவான், மறுபடியும் காலையில் எழுந்துச்சு கிளாஸ் போயிடுவான். இப்போ தேவேஷ் ஸ்ரதனுமே அப்படிதான். இப்போ இருக்க வரைக்கும் தான், ஸ்கூல்லாம் போக ஆரம்பிச்சிட்டானா அவனுமே பிஸி ஆயிடுவான். அதனால வீடியோவை யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பசங்களோட உங்கள் ஃபேமிலியோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணி கொடுங்க. அடுத்தவங்க பிரச்சனையை உங்கள் பிரச்சனையாக எடுத்து போட்டு ஒரு நாளும் யோசிக்காதீங்க. அது உங்களோட லைஃப்பில் அது உங்களுக்கு பெரிய டிப்ரெஷனை தான் கொடுக்கும். நாளைக்கு நீங்கள் என்ன சந்தோஷப்பட்டாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் உங்களோட லைஃப் லாங் வர போகிறது உங்களோட ஹஸ்பண்டும் பசங்களும் மட்டும்தான். அதை தாண்டி வெளியிலேருந்து யாருமே உங்கள் கூட எப்போவுமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் அழுதிங்கன்னா உங்கள் கூட உட்காந்து அழுறது உங்கள் பசங்களாக தான் இருக்கும், உங்கள் ஹஸ்பண்டாக தான் இருப்பார். நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்களோட சேர்ந்து சந்தோஷப்படுறது உங்களோட பசங்களாகவும் உங்களோட ஹஸ்பண்டாக மட்டும்தான் இருப்பாங்க. அதனால நான் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுமா அப்படியெல்லாம் கேட்காதீங்க. நம்ம வீட்டுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக வந்து மாறும். என்னோட லைஃப்பை நான் இப்படி தான் ரொம்ப ஹாப்பியாக வந்து வச்சுக்கிறேன். என் மனசு ரொம்ப லேசாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது. இது சரியா தப்பான்றதெல்லாம் எனக்கு தெரியல. நான் வெளியில் போயிட்டு நிறைய சம்பாதிக்கும் போது கிடைக்காத சந்தோஷம் என் வீட்டை நான் நீட்டாக பார்த்துக்கிட்டு என் பசங்களோட இருந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு செகண்டும் என் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக வந்து மாறி இருக்கு. நான் என் லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக மாற்றிக்கிட்டேன் அப்படி தான் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, சம்பாதிக்க முடியலலாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக அதுக்கான நாளும் வந்து வரும். இப்போ பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பண்ணலாம். நம்ம சம்பாதிக்கிறது எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் நம்ம பசங்களோட நம்ம ஃபேமிலியோட கிடைக்கிற டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நான் ஒரு 2 days முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன். பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு இன்னும் அது என் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ ஆக்சுவலாக இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 55 years இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. என்ன கேட்டாங்க, நீ ஏமா ஒர்க்குக்கெலாம் போகிறது இல்லையா, வீட்டில் தான் இருக்கேன். ஆமாம் சார், நான் ஒர்க்லாம் போகிறது இல்லை, வீட்டில் தான் இருக்கேன். எனக்கு என் பசங்களை விட்டுட்டு போய் சம்பாதிக்கிறதுல பெருசாக இல்லை. ஓடுறதே என் பசங்களுக்காக தான், கஷ்டப்படுறதே என் பசங்களுக்காக தான். அவங்கள விட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் வெளியில் போய் அவங்களுக்கு எவ்வளோ சம்பாரிச்சிட்டு வந்து என்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் என் பசங்களுக்கு நான் அவங்களோட இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது சார், அதனால் நான் போகிறதில்ல அப்படின்னு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார். என் ஒய்ஃப் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தேன், நீ வேலைக்கு போகாத,
போதும் நீ வேலை செஞ்சதெல்லாம் போதும், வீட்டில் ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன். பட் அவங்க கேட்கவே இல்லை. அவங்க ஆக்சுவலாக கொரோனால இறந்துட்டாங்க. அதனால இப்போ வந்து அவங்க இல்லைம்மா, அவகிட்ட ரொம்ப நாள் சொல்லிட்டே இருந்தேன், நீ கொஞ்ச நாளாக அது இரு, ஃபேமிலியோட டைமே ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொன்னார். அது கேட்கும்போது ஒரு மாதிரி இன்னமும் அந்த அந்த மனசு வந்து எனக்கு இன்னும் வேதனையாகவே இருக்குது. அது உண்மைதான் இல்லை, நம்ம வந்து பசங்களுக்காக தான் கஷ்டப்படுறோம், பசங்களுக்காக தான் ஓடுறோம், அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணுன்றதுக்காக தான் கஷ்டப்படுறோம். அது எல்லாமே உண்மைதான். ஆனால் நம்ம பசங்களுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குல்ல. இப்போ இருக்கும்போது அந்த பசங்களை எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறோன்றது இருக்குல்ல. தப்பு பண்ணும்போது கண்டிக்கலாம், ஆனால் அதை தாண்டி பசங்களோட நம்ம எவ்வளோ அன்பாக இருக்கோமோ இதெல்லாம் தான் நமக்கு வயசாகிற காலத்தில் நமக்கு அது பெரிய மெமரிஸாக இருக்கும். பசங்க நம்மளை பார்த்துக்கிறாங்க, பார்த்துக்கலாம், அது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் பசங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, அதுதான் நான் எப்போவுமே வந்து யோசிப்பேன். நான் என் பசங்களை நல்லா பார்த்துக்கணுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அதனால் நிறைய பேர் சொல்கிற விஷயங்களுக்காக நான் இதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் நீங்கள் வேலைக்கு போக முடியலாம் யோசிக்காதீங்க. படிச்சிருக்கேன்னா கண்டிப்பாக கொஞ்ச நாள் கழித்து வேலைக்கு போயிடலாம். ஆனால் இப்போதைக்கு உங்களோட பசங்களோட இருந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸை வந்து கொடுக்கும். நான் என்னோட லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரில. பட் யாராவது ஒருத்தருக்கு நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னா அது எனக்கு இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்படியே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.